Dubai Sheikh Zayed Road, the best skyscrapers in the Middle East. எல்லாரும் கேப்பீங்க புர்ஜ் கலீஃபாங்கன்னு சொல்லிட்டு புர்ஜ் கலீஃபா பார்க்கணுமா? புர்ஜ் கலீஃபாங்கன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உள்ளுக்குள்ள உறுத்தல அவன் அஸ்லாம் தான் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்காரு போல. And தெரியுதா புர்ஜ் கலீஃபா இங்க சூடு. தேங்க்யூ இது டே எஃபெக்ட்ல புர்ஜ் கலீஃபா, நைட் எஃபெக்ட்ல இன்னும் பிரமாதமா இருக்கும். லைட்ஸ் எல்லாம் போடுறப்ப இருந்தாலும் போன்ல எப்படி லைட்டா இருக்குது. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா Ladies and gentlemen, புர்ஜ் கலீஃபா பலவிதமான கோணங்கள். ஆஹா, இதுல போட்டோ தான் சூப்பரா இருக்கும். இந்த சென்டர்ல வர்றப்போ சோஃபிடெல் புதுசா ஒண்ணு கட்டுறாங்க பாருங்க. இப்ப நம்ம போற ஹோட்டல் வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடம் தான். என்னன்றத ஹோட்டலுக்கு போயிட்டு காட்டுறேன். சுத்தி வரோம். ஹில்டன் ஹோட்டலுக்கு போறோம். ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே. ஹில்டன் ஹோட்டல் பார்த்தோம், ஆனா வந்து வேற ஆங்கிள் இருந்து பார்த்துட்டோம். இந்த இடத்துக்கு பேர் என்ன? இது துபாய் மரீனா. துபாய் மரீனா. எனக்கு முன்னாடி நிக்கிற வண்டி அடர்டா கார் லாம்போகினி உருஸ். வண்டி நம்பர் பாத்தீங்களா? 80,000 அப்படின்னா யாரோ ஒரு பெரிய கைதான் ஓட்டிட்டு போகுது. யாருன்னு தெரியல, ஏதாவது ஷேக்கா இருக்கணும். என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். பில்டிங்கோட உச்சத்தையே பார்க்க முடியலையே. டெல்டா ஹோட்டல்ஸ் மேரியட். இங்க ஒரு ஹில்டன் இருக்கு, டெல்டா ஹோட்டல்ஸ் மேரியட் இருக்கு. நாங்களும் போய் தங்க போறதும் ஹில்டன் தான். டேய் என்னடா சொல்றான் அவன்? ஆனா எந்த ஹில்டன் எனக்கு என்ன தெரியும்? துபாயில பார்க்க முடியாத கார்ஸே கிடையாதுங்க உலகத்துல. நாங்க பார்த்தது இல்லையா? நாங்களே இன்னைக்கு தானே பார்க்க போறோம். லக்ஸரி கார், சூப்பர் கார்ஸ், ஹைப்பர் கார்ஸ், என்னென்ன கார்ஸ், இன்னும் பல கார்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதானே உண்மை. ட்ராம். ஓகே, சோ ரோட்ல வந்து ட்ராமும் போகுது, லம்போகினியும் போகுது. இந்த துபாயில இருந்து நம்ம எப்போ போகுது? இங்க இருந்து பார்த்தாலும் பில்டிங் தெரியுது, இங்க இருந்து பார்த்தாலுமே தெரியுது. இது கட்டிட்டு இருக்கான். எப்பா கிரேன் மேல இருக்கு. வேலை பார்த்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. அல்பாத்னு சொல்லி ஸ்கூட்டர் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஊர் மாதிரி ஸ்விக்கி டெலிவரிக்கு வச்சுக்கிறாங்க. ஸ்விக்கி சொமாட்டோ மாதிரி இங்கேயும் இருக்கு பாருங்க. இதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் நான் காட்டுறதையும் பாருங்க. ஜுமேரா பீச் ரெசிடென்ஸ் பாருங்க. துபாயில் இருக்கக்கூடிய அனைத்து நடுத்தர வர்க்கத்தினர் தங்கும் இடம் இதுதான். JBR ஜுமேரா பீச் ரெசிடென்ஸ். அதானே? கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு தான் வந்து முக்கியத்துவம். ஸோ அவங்க கிராஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணி போகக்கூடாது. நம்ம இருக்கிறது வந்து அதே ரோட்டோட இன்னொரு இடத்துல ஃப்ரண்ட்ல டெஸ்லா போறான் பாருங்க. டெஸ்லா, ஃபெராரி. That's what we call a car. That's a Ferrari boy. அம்மா என்ன வா? ஓகே, ஸோ இது வந்து ரிக்ஸாஸ்ட்னு சொல்லி ஒரு இடம். அடுத்தது பாருங்க பென்ட்லி கன்வெர்ட்டபிள். கலக்குறானே. இதுதான் நம்ம தங்க போற இடம். The Hilton JBR. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். ஓகே, ஸோ நம்ம தங்க போற ஹோட்டல் வந்துருச்சு. இதுதான் நம்ம தங்க போற ஹோட்டல். ஸோ போன வாட்டி நம்ம வந்தோம், பக்கத்து தெருவில் பூந்துட்டோம். இப்போ இந்த வாட்டி கரெக்டா வந்திருக்கோம். ஏன்னா இங்க நிறைய ஹில்டன்ஸ் இருக்கு. அதுல இந்த ஒரு ஹில்டன் தான் நாங்க தங்க போறோம் சூஸ் பண்ணிருக்கோம். இதே நம்ம ஊரா இருந்தா வண்டி ஓவர்டேக் பண்ணி அப்படி சர்பரும் உள்ள போயிடுவோம். துபாய்னால அது பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. ஹில்டன் துபாய் ஜுமேரா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேமரா வந்தானே அடங்கிட்டாங்க பத்தியா? என்ன ஒரு நாடு, என்ன ஒரு உலகண்டாங்க. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசிச்சுங்க. கேமரா பார்த்தானே அப்படின்ட்டு. ஓகே, சோ வந்து இறங்கியாச்சு. ஹில்டன் துபாய் ஜுமேரா. இது என்ன தலைப்புச் செய்தியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? சோ இங்கதான் நாங்க தங்க போறோம். செக்இன் ப்ராசஸ் நடக்குது. உள்ள அவங்க செக்இன் பண்ணிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த காட்டிடலான்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நான் மூஞ்சியே காட்டல, பாத்துக்கோங்க நல்லா. வேணாமா இதான் இருக்க என் பின்னாடி பாருங்க, ஒரு அற்புதமான கார் நிக்குது. இந்த கார் என்ன கார்னு தெரியுமா இருக்காது? தெரியாது. இட்ஸ் லாம்போகினி. லாம்போகினி இருக்கு, ஜி வேகன் இருக்கு, எல்லாமே அசால்ட்டா நிக்குதுங்க துபாயில. ஹலோ. Hey, hi. Welcome to Hilton Jumeirah. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. ஹாப்பி ஹாலிடே ஸ்டார்டட். லிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதான் வந்து செகண்ட் ஃப்ளோர். ஹாய். இப்போ நாங்க ஃபேமிலியா வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லா பேர்ல் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இடம். இது வந்து துபாயில வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து எப்படி இருக்கு போதுன்றத உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டு நான் சொல்றேன். மைண்ட் ப்ளோயிங் அப்படிதான் சொல்லுவாங்க அந்த லா பேர்ல் ஷோவை. பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்ன எக்ஸலண்டான கோரியோகிராஃபி. கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன பிசுறுனா கூட இதுவாயிடும். அதாவது வந்து அவங்களுடைய பேலன்சிங் ஆக்ட்ஸா இருக்கட்டும், தண்ணிக்குள்ள இருந்து வரதா இருக்கட்டும், தண்ணிக்குள்ள போறதா இருக்கட்டும், அப்படியே அந்த பைக் ஓட்டுறதா இருக்கட்டும், அண்ட் என்ன அதாவது ஸ்டேஜ்லயே சினிமால தான் வந்து நம்ம வந்து இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்ப்போம். பட் இங்க வந்து லைவா இந்த மாதிரி வந்து எஃபெக்ட்ஸ், அதாவது ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட்ஸ், காத்தா இருக்கட்டும், ஸ்னோவா இருக்கட்டும், அந்த மழையா இருக்கட்டும், மழை சாரலா இருக்கட்டும், ஒரு பெரிய பிரிட்ஜை வந்து இறக்குறதா இருக்கட்டும், வேற லெவல். இதெல்லாம் ஒரு காரணம். உண்மையிலேயே சொல்றேன், இட்ஸ் வர்த்துங்க. இது வந்து நம்ம வந்து டிவிலயோ வீடியோலயோ பாக்குறதுதான் வந்து வேஸ்ட். இது வந்து நேர்ல வந்து பாக்கணும். நேர்ல பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சியை உணர முடியும். அவ்வளவு அழகான கருத்தை வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே லா பேர்ல் இஸ் a fantastic show. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இந்த அரங்கமே இதுக்காகவே உருவாக்கி கட்டியிருக்காங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் லைஃப்ல ஒன்ஸ் வாட்ச் பண்ணி ஆகணும். ஹபீபி, வெல்கம் டு துபாய். இது வந்து நம்ம வந்து இந்த வாட்டி மெட்ரோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிராஸ் பண்ணுங்க ரோட. ஸோ என் பின்னாடி இருக்கிறது தான் துபாய் மரீனா அப்படின்ற இடம். பாத்தீங்களா, துபாயில வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ மெட்ரோ மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர். இதுல வந்து என்ன சொல்றது, சயின்ஸ் ஃபிக்ஷன் பத்தின நிறைய விஷயங்கள் இதுல பார்க்க போறோம். ரொம்ப நேரம் இது என்னன்னு புரியல. இது இன்டராக்டிவ் ஸ்கிரீனு. நம்ம கை காட்டோம்னா அதுக்குள்ள அது தெரியுது பாருங்க. சஃபாரி